அவரை குறித்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் தரிசனங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் உயரமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றிலும் இருக்கிற கேருபீன்களும் சேராபீன்களும் எப்படி அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறதாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறதாம். இன்றைக்கு நாமும் சொல்ல போறோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே உமக்கே ஆராதனை என்று சொல்லி. அவர் அப்படியே எழும்ப முடிந்தவங்க எழும்பி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாமா? உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கிற கிருபாசனத்திலே கேருபீன்கள் மத்தியிலே அவருடைய மகிமையின் பிரகாசம் தோன்றுமா? அவரை நாம் ஆராதிப்போமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் காணப்படுகிறார், அவருடைய மகிமை காணப்படுகிறது. தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர். ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வா
சத்தியமும் ஆவியின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் ஆவியின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா, 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 இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நம்ம வந்து இன்னைக்கு கற்றுக்கொள்ள ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 31:9. சங்கீதம் 31:9. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். சங்கீதம் 31:9. இதுதான் நம்முடைய சூழ்நிலையாக இன்றைக்கி வந்து நம்ம எடுத்து அதை தியானிக்க போகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம வந்து ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கோம்ல, எல்லா பக்கத்திலும் வந்து அடைக்கப்பட்ட ஒரு வாசலாக இருக்குது. இதுலேருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே வருவேன், எப்படி நான் இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. நிறையா அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. அப்போ வந்து கழுத்தை வந்து நெரிக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். வேறு எதையும் நெரிக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த கழுத்துக்கு மட்டும் வந்து நெரிக்கிறது அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த மூச்சு குழாயில் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு காற்றுமே வந்து போகல அப்படின்னா தான் வந்து அது நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி வந்து நெருக்கமான சூழ்நிலைகள் நமக்கும் உண்டு நம்முடைய வாழ்க்கையில். ஒருவேளை அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம். ஃபினான்ஷியலாக நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம், சரி இவ்வளோ காசு இருக்குல்ல, இந்த மாதத்தை நம்ம எப்படியாவது ஓட்டிடலாம், இல்லை இந்த செலவுக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படியே கடைசி நேரத்தில் நம்ம வந்து எப்பக்கத்திலும் நம்ம வந்து நெருக்கப்படுறோம். எல்லா செலவும் ஒரே நேரத்தில் வந்து அப்படி ஸ்டக்காகி நிற்கும். என்ன ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன், இதுலேருந்து எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற சூழ்நிலைகள் இருக்கும். இல்லை சில நேரம் நம்ம மனசளவில் வந்து நம்ம ரொம்ப நெருக்கப்படுவோம். யாரோ ஒருத்தங்க சொன்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை வேலை ஸ்தலத்தில் உள்ள ஏதோ ஒரு வேலை பழுவுனால நம்ம வந்து ரொம்ப நெருக்கப்படுகிறோம். ஒரே நேரத்தில் நிறைய பேர் வேலை கொடுப்பாங்க நமக்கு, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் வந்து சில நேரங்களில் நெருக்கம் வந்து நமக்கு வரும். இது போன்ற நிறைய சூழ்நிலைகளை நம்ம வந்து கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். அப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து நெருக்கப்பட்டானா, அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 1 சாமுவேல் 30:6. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று நம்ம வாசிக்கலாம். தாவீது வந்து ராஜாவாயிட்டார். அப்போ ராஜாவானதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு போருக்காக அவர் வந்து அவரோட மனுஷர் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. போன நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து பார்க்குறதுக்குள்ளே அவங்களோட எல்லா ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாரையும் வந்து சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இப்படி வந்து அதுவே வந்து பெரிய ஒரு நெருக்கம் தான் இல்லை. ஒரு ராஜாவோட ஃபெயிலியர், அவனோட தோல்வி என்ன, அவனோட மக்களை வந்து காப்பாற்றாமல் இருக்கிறது அவனோட மிகப்பெரிய ஒரு தோல்வியே. அந்த தோல்வி தான் வந்து இந்த தாவீதுக்கு வந்து ஏற்பட்டுச்சு.
அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து பார்க்குறதுக்குள்ளே அவனோட எல்லா உடைமைகள் எல்லாம், அவனோட மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் வந்து சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் அவன் ஏற்கனவே வந்து நம்ம வந்து நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்போம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற ஜனங்கள், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளே ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருப்போம். அப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் பேர் வந்து அதை சொல்லி காட்டுவாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் வந்து இந்த தாவீதுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை. அவனுக்கும் வந்து மனைவிகளை இழந்து தான் நிற்கிறான், அவனோட குமாரர் குமார்த்திகளையும் இழந்து தான் நிற்கிறான். அவனே ஆல்ரெடி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மனுஷர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அப்போ அவன் வந்து ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம அதை தொடர்ந்து வாசித்தோன்னா அவன் வந்து அதுக்கப்புறம் பின்தொடர்ந்து போய் சகலத்தையும் அவன் வந்து திருப்பி கொள்வதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி தாவீது வந்து மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்மளும் வந்து பிறரோட வார்த்தைகளால் நம்ம வந்து நெருக்கப்படலாம். ரொம்ப காயத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை அவங்க வந்து சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சின்னதாக வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் மற்றவங்க வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு துன்பத்தில் கவலையில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஈஸியாக நம்மளை வந்து காயப்படுத்தி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து மிகவும் நெருக்கப்படுறோம். நீங்களாம் வந்து சொல்லலாம், இல்லை மற்ற மனுஷரோட வார்த்தையெல்லாம் என்னை ஒன்றுமே செய்யாது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து நினைக்காத நேரத்தில் யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை நம்மளை வந்து ரொம்ப காயப்படுத்திடும். அப்படியே அந்த உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துருவோம். எதையுமே நம்ம செய்ய முடியாத மாதிரி ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த வார்த்தை நம்மளை இப்படி காயப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கொண்டு இருக்கலாம். ஸோ அந்த சூழ்நிலையில் கூட எப்படி தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு விசாலத்தை கொடுத்தாரோ அதை மாதிரி ஆண்டவர் நமக்கும் அந்த நெருக்கத்திலேருந்து ஒரு விசாலத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இது நெருக்கப்பட்ட அந்த தாவீதை தான் நம்ம வந்து பார்த்தோம். இன்னொரு மனுஷனும் வந்து நெருக்கப்பட்டான். அவன் யாருன்னு சொல்லி பார்க்கலாமா? 2 நாளாகமம் 33:12. 2 நாளாகமம் 33:12. இங்கே யாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, மனாசே அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார். மனாசே அப்படிங்கிற ராஜா வந்து யார் அப்படின்னா, எசேக்கியா ராஜாவோட குமாரன். இவர் வந்து ரொம்ப நல்ல ராஜாவாக தான் இருந்தார். அவரோட ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ரொம்ப நல்ல ஒரு கேரக்டராக நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க அப்பா வந்து எந்தெந்த மேடையெல்லாம் தகர்த்து போட்டாரோ, எந்தெந்த விக்கிரக பலிபீடங்களெல்லாம் அவர் தகர்த்து போட்டாரோ அதெல்லாம் வந்து எடுத்து திரும்ப வந்து இவன் கட்டுவான். ஒரு பலிபீடம் இருக்கிறத தகர்த்து போடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய காரியம். சகல ஜனங்களுக்கு முன்பாக அந்த ராஜா வந்து ஒரு டெசிஷன் எடுத்து அந்த மேடையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தகர்த்து போடுறது ரொம்ப கடினமான காரியம். அதை வந்து அவங்க அப்பா செஞ்சுருக்கும் போது இவன் வந்து அதை எடுத்து திரும்ப வந்து அவன் கட்டுறான். எவ்வளோ ஒரு அருவருப்பான ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாக ஒரு பாவமாக இருந்துச்சு. அதை அவன் செஞ்சிருவான். இப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணிடுவார்னா, அவனோட சத்துருக்களோட கையில் அவனை ஒப்பு கொடுத்துருவார். நம்ம அநேக நேரத்தில் அப்படி தான் செய்கிறோம். நமக்கு வந்து நல்ல நன்மைகளை ஆண்டவர் வந்து செஞ்சுருவார். அதுக்கப்புறம் அவர் அசட்டையாக எண்ணி நம்ம வந்து போய் வாண்டடாக போய் ஒரு பாவத்தையோ நம்ம அறியாமல் வந்து நம்ம செஞ்சுட்டு வந்துடுறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து ஏந்தி சுமந்து கொண்டு வந்தேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கைவிட்டால் நம்மளால் தாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை, நெருக்கப்படுகிற சூழ்நிலை இந்த மனாசே ராஜாவுக்கு வந்து வந்துச்சு. அப்போ இந்த மனாசேக்கு என்ன ஒரு சூழ்நிலைனா, அவனோட அந்த எதிர் நாட்டு ராஜா வந்து அவனுக்கு வந்து வெண்கல சங்கிலி போட்டு கட்டி அவனை வந்து சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. ஒரு ராஜாவோட பிக்கஸ்ட் ஃபெயிலியர், அதாவது இதுக்கு மேலே அவன் வந்து ராஜானே சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னா என்னது, அவனே வந்து இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக போடுறதான் அந்த நாட்டோட ஒரு எண்டுன்னே சொல்லலாம். அந்த நாட்டுக்கே அது வந்து ஒரு அவமானம் இல்லை. அவனோட ராஜா வந்து எதிர்த்து போரிட முடியாமல் அவன் வந்து சிறைப்பட்டு விலங்குனால் கட்டப்பட்டு அவன் வந்து போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நெருக்கம்னா அப்படி ஒரு நெருக்கம். இதுலேருந்து அவன் வந்து எஸ்கேப் ஆகி வரவே முடியாது. ஒரு செஸ் கேம் நமக்கு தெரியும். செஸ் கேமில் என்ன நடக்கும், அந்த ராஜாவை நம்ம வந்து கொண்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கேம் வந்து முடிஞ்சிடும். செக்மேட் அப்படின்னு சொல்லி ராஜாவை தான் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணோம். மற்ற ராணி இருக்காங்களோ பிஷப் இருக்காங்களோ அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ராஜா வந்து க்ளோஸ் அப்படின்னா அந்த ஆட்டமே வந்து முடிஞ்சதாக தான் எண்ணப்படுவோம். ஸோ அப்படி வந்து இந்த மனாசேக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ இதை வாசிட்டே வரும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஆஹா, இவன் வந்து சிறைப்பிடிச்சு போய் கொண்டு போயிட்டாங்க, இப்போ வந்து அவ்வளோதான், இவனோட இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் வாசிட்டே வந்தால், அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 33:13.
ஹalleluya. அவனை திரும்ப அவனோட ராஜ்யத்தை ஆண்டவர் அவனுக்கு வர பண்ணினாராம். எனக்கு அதை கேட்டோன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கான், திரும்ப அவனோட ராஜ்யத்திலே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆண்டவர் இடத்துல அவன் வந்து கெஞ்சி கேட்டது நிமித்தம் அந்த ஒரே ஒரு ரீசன்னால் ஆண்டவர் அவனை திரும்ப அவனோட கிங்டம்க்கு அவர் வர பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ தான் அவன் வந்து அறிந்து கொண்டான், கர்த்தரே தேவன் என்பதை மனாசே அறிந்து கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு பெரிய ட்ரையல்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்து கர்த்தரை வந்து விசுவாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து போகாமல் முதலே வந்து நம்ம இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகி அந்த நெருக்கத்திலேருந்து நம்ம வந்து தப்பித்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நெருக்கப்பட்ட தாவீதுட்ட இருந்து என்ன நம்ம பார்த்தோன்னா, அவன் வந்து மற்ற மனுஷர் வந்து அவனுக்கு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை வந்து இன்னும் அதிகமாக கொடுத்தாங்க. இங்கே வந்து நம்ம பார்க்கலாம், இவனோட பாவங்களே இவனை வந்து நெருக்கமான சூழ்நிலைக்கு தள்ளிருச்சு. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். மற்றவங்களோட வார்த்தையினால் நம்ம வந்து காயப்பட்டு அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்துடக்கூடாது. நம்ம அதுலேருந்து மீண்டு வந்து எப்படி தாவீது தனக்குள்ளே அவன் வந்து திடப்படுத்தி கொண்டானோ அது மாதிரி நம்ம மீண்டு வரணும். அது மாதிரி இந்த மனாசேயை போல் எல்லாம் நல்லதாக செஞ்ச ஒரு சின்ன ஒரு பாவம் வந்து நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிறதா இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அப்படியே வந்து இடம் கொடுத்தா நம்ம வந்து ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது நம்மளே நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய பாவம் ஏதாவது இதுக்கு காரணமாக இருக்குமோ? நான் இப்போ நெருக்கமான இந்த சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு என்னோட பாவம் தடையாக இருந்தால் ஆண்டவரே இதை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அடுத்ததாக இன்னொரு நபரும் வந்து நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 கொரிந்தியர் 4:8. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. இது வந்து பவுல் சொல்கிறத பார்க்கலாம். பவுல் வந்து எல்லா பக்கத்திலும் அவர் வந்து நெருக்கப்பட்டார். எல்லா பக்கத்திலும் அவர் வந்து நெருக்கப்படாத இடமே கிடையாது. எங்கே போனாலும் அங்கே ஒரு பிரச்சனை அவருக்கு வரும். விஷ பூச்சியை வந்து அவன் மேலே வரும். அப்புறம் ஜனங்கள் அவனை வந்து கொல்றதுக்கு வகை தேடுவாங்க, அவனை சிறைச்சாலையில் போடுவாங்க. இந்த மாதிரி பவுலுக்கு ஏகப்பட்ட நெருக்கம் வந்துச்சு. எப்பக்கத்திலும் வந்து இந்த பவுல் வந்து நெருக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம வேதாகமத்தில் 13 புத்தகங்களை இந்த பவுல் வந்து இயற்றி இருக்கிறார், எழுதி இருக்கிறார். அவ்வளோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனாக அந்த பவுல் வந்து மாறினதை நம்ம பார்க்கலாம். இந்த பவுல் வந்து பரலோகத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடிக்கடி இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஒரு ஊழியக்காரர் வந்து ஹெவனுக்கு போகும்போது ஆண்டவர் வந்து அவருக்கு பவுலை வந்து காட்டினார். ரொம்ப ஒரு ஷார்ட் மேனாக, ரொம்ப அப்படியே ஒடுங்கி போன ஒரு மனுஷனாக இருந்தாராம். நானும் நினச்சேன், சரி இவர் ஒரு ஆர்மி ஜென்ரலாக இருந்திருக்கார் பவுல், நல்ல வாட்ட சாட்டமாக ரொம்ப சூப்பராக ஹைட்டாக இருப்பார் அப்படின்னு நினச்சா அவர் வந்து ரொம்ப குட்டி மனுஷனாக இருந்திருக்காரு. அது மாதிரி நம்ம எல்லோரும் ஹெவனுக்கு போகும்போது நம்முடைய சரீரம் வந்து மறுரூபமாகும் இல்லை. நமக்கு ஏதோ ஒரு ஸ்காரோ ஏதோ ஒரு அடிபட்டிருந்தால் அங்கே வந்து அதெல்லாம் இருக்காது, நம்ம மறுரூபமாகி ரொம்ப அழகாக மாறிடுவோம். ஆனால் இந்த பவுல் மட்டும் வந்து பரலோகத்தில் அப்படியே இருந்தாராம். எப்படி நம்ம பூலோகத்தில் இப்படி அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்ல, கந்தலாக இருக்கும், அந்த கந்தலோட அந்த வாங்கின அடிகளோடு அப்படி இருந்தாராம். அப்போ இந்த ஊழியக்காரர் கேட்டாராம், ஏன் ஆண்டவரே எல்லாரும் மறுரூபமாய் அழகாக மாறும்போது ஏன் இந்த பவுல் மட்டும் இப்படி இருக்கிறாரு, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அப்போ அவர் கேட்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாராம், அவன் வந்து எனக்காக பட்ட அடிகளை நான் அவனை பார்க்கும்போது நான் நினைவு கூறணும். ஒவ்வொரு தடவை அவனை பார்க்கும்போது என்ன ஆகும், இவன் எனக்காக இப்படி அடி வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லி இன்னும் ஆண்டவருக்கு அவன் மேலே அன்பு வந்து இன்னும் வரும். அப்படிங்கிறனால நான் அவனை இதே இதில் நான் பார்த்துட்டே இருக்கணும். அப்படிங்கிறனால நான் அப்படியே அவனை வந்து விட்டு வச்சுருக்கேன், அவனுக்கு வந்து மறுரூபமாகாமல் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். ஸோ அப்படி வந்து இந்த பவுல் வந்து அப்படி வந்து அடிபட்டு எப்பக்கத்திலும் அவர் வந்து நெருக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நீங்கள் புதிய ஏற்பாடை வாசித்தா தெரியும், பவுல் வந்து எவ்வளோ தூரம் அவர் வந்து ஊழியம் செஞ்சுருக்காரு. வேதாகமத்தில் பின்னாடி ஒரு மேப்பே இருக்கும், பவுல் வந்து பிரயாணம் செய்த கிராமங்கள் பட்டணங்கள்னு சொல்லி ஒரு மேப்பே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ தூரம் அவர் வந்து பிரயாணப்பட்டார், கப்பலில் ஏறினார், கப்பல் சேதம் ஆச்சு, எங்கே போனாலும் ஏதாவது மனுஷன் வந்து அடி வாங்கிட்டு தான் வருவார். ஸோ அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் கூட ஆண்டவர் அவருக்கு ஒரு விசாலமான இடத்தை வைத்தார். அடுத்து 4வதாக ஒருத்தங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். யார் அப்படி நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்? ஏசாயா 53:7 வாசிக்கலாமா? ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 4வது நம்ம பார்க்கிற அந்த நபர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். எல்லாவற்றிலும் அவர் வந்து நமக்கு முன் மாதிரியே காட்டினார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. எல்லாவற்றிலும் நம்முடைய சுபாவம் எல்லாத்துலேயும் அவர் அன்பாக இருந்தார், எல்லாவற்றிலையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் நம்மளே
நம்மளே மாதிரி அவரும் வந்து நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாராம். இதை பார்க்கும்போது எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து நெருக்கத்தில் இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சரி ஓகே நம்மலாம் ஏமாத்துறோம்ல அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி இயேசு கிறிஸ்துவும் வந்து நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஏசாயா 63:9 வாசிக்கலாமா? ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் வந்து நெருக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எனக்கு தான் இவ்வளோ கஷ்டம், எனக்கு தான் இவ்வளோ நெருக்கம், எனக்கு தான் இவ்வளோ பாடு, என்ன மாதிரி யாரும் இப்படிலாம் கஷ்டத்தை அனுபவிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் வந்து நெருக்கத்தை அனுபவித்திருக்கிறார். லூக்கா 12:50 வாசிக்கலாமா? லூக்கா 12:50. இயேசு கிறிஸ்துவே அவரே வந்து இதை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். முழுக வேண்டிய ஸ்நானம் என்ன? அந்த சிலுவை மரணம். அவர் அந்த சிலுவையில் மரணம் அடைகிற வரைக்கும் அவர் எவ்வளவோ நெருக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார். இப்போ 4 பேரை நம்ம வந்து பார்த்தோம்ல. நெருக்கப்பட்ட தாவீதை குறித்து பார்த்தோம், நெருக்கப்பட்ட மனாசையை குறித்து பார்த்தோம், அடுத்தது நெருக்கப்பட்ட பவுலை குறித்து பார்த்தோம், நெருக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இந்த எல்லா வசனத்துலேயும் வந்து அவங்க வந்து நெருக்கப்பட்டாங்க. ஆனால் அதில் ஒவ்வொரு குவாலிட்டியும் அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப போகலாமா? 1 சாமுவேல் 30:6. 1 சாமுவேல் 30:6க்கு போகலாம். அதில் நம்ம வாசித்தோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். இதில் தாவீதோட ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் வந்து அவருக்குள்ளே அவன் வந்து தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று நம்ம வாசிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு தாவீது நெருக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். அவன் அதுக்கு என்ன செஞ்சான்? தன்னை திடப்படுத்தி கொண்டான். நம்மளே வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை அவருக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவருக்குள்ளே தான் வந்து நம்ம திடப்படுத்தி கொள்ள முடியும். நிறைய நேரத்தில் நம்ம வந்து மனுஷீகத்தில் யோசிக்கிறோம், நம்மளால் வந்து இந்த சூழ்நிலையை எப்படி கடந்து வரலாம், ஒரு நோட் போட்டு எழுதுவோம். சரி இவ்வளோ வந்து நமக்கு செலவு, இதை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணுறது? ஒரு 10,000 கடன் வாங்கினா நம்ம இது எல்லா செலவையும் வந்து இது பண்ணிடலாம். அப்போ அடுத்த மாதம் இந்த 10,000 நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கெலாம் வந்து உட்காந்து நம்ம வந்து நம்ம கணக்கு போட்டு பார்க்குறோம், எப்படி வந்து இந்த சூழ்நிலை நெருக்கத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது. சரி ஏதாவது ஒரு லேண்டை விற்று இந்த இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நிறைய கால்குலேட் பண்ணுறோம்ல. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடிவெடுக்க போகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நான் என்னை திடப்படுத்தி கொள்ளணும், ஆண்டவர் இடத்துல போய் ஆண்டவரே எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க, திடனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்க போகிறோம். அப்படி தான் வந்து இந்த தாவீதும் வந்து அவருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது மனாசேயிட்டருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? 2 நாளாகமும் 33:12. 2 நாளாகமும் 33:12 நம்ம வாசித்த அதே வசனம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான் என்று நம்ம பார்க்கலாம். அவன் வந்து நெருக்கப்படும் போது ஒரு நல்ல குவாலிட்டி அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, அவன் வந்து தன்னை தாழ்த்தினான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஹம்பிள் ஆகிட்டான். அவ்வளோ நேரம் எல்லா பாவத்தையும் செஞ்சான். ஆனால் இந்த நேரம் அவன் வந்து நெருக்கப்படும் போது அவன் வந்து தன்னை தாழ்த்தினான். நம்ம நெருக்கப்படும் போது நம்ம எப்படி இருக்கோம்? சில நேரத்தில் நம்ம பெருமையாக இருக்கும். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, நான் வந்து எல்லாத்தையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன், நான் வந்து அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நமக்கு சில நேரத்தில் வந்து ஒரு பெருமை வந்துடுது. இதெல்லாம் என்னோட கையின் சம்பாத்தியம் எல்லாம் என்னுடையது, நான் என்னோட சொந்த ஞானத்தினால நான் வந்து இதை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த மனாசையை போல் நம்ம வந்து நம்மளை தாழ்த்திடணும். ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, நான் வந்து ஒரு வெறும் வந்து மண்ணு தான், நீங்கள் தான் வந்து எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தும் போது அவர் நமக்கு இறங்குவார். அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அடுத்தது 2 கொரிந்தியர் 4:8 நம்ம வாசிச்சோன்னா பவுல் சொல்கிறத பார்க்கலாம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் முறிவு அடைகிறதில்லை. இந்த பவுலும் வந்து நெருக்கப்பட்டான், கலக்கமாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பார்ல. ஒரு நாள் ஜெயிலில் இருப்பார், ஒரு நாள் வெளியே இருப்பார், எப்போ வந்து நம்மளை பிடிச்சிட்டு போவாங்கன்னு தெரியாது, ஒரு விதமான கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்போ கூட அவர் வந்து ஒடுங்கி போகலை, மன முறிவு அடைகிறதே இல்லையாம். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கும் மன முறிவு அடைஞ்சு ஆண்டவரே நான் ஜோம் பண்ண மாட்டேன் இனிமேல், அவ்வளோதான், நான் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் கொடுக்கல, இந்த நெருக்கத்தில் எனக்கு ஒரு விடுதலை இல்லை, அவ்வளோதான், நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறோம். அப்படி இல்லாமல் இல்லை நான் வந்து ஒடுங்கி போக மாட்டேன், நான் மனமுறிவாக இருக்க மாட்டேன்,
இன்னும் ஆண்டவர் இடத்துல நான் கிட்டி சேருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, நமக்கு தெரியும். எல்லாரும் வந்து நிறைய பேசுவாங்க, மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஒரு எனர்ஜி வந்துடும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே நம்மளே நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னால் இதை செய்ய முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி நம்மளே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். மற்றவங்கள நம்மளை மோட்டிவேட் பண்ணால் எப்படியும் ஒரு சின்ன இதில் ஏதாவது ஒன்று இதில் நம்மளை வந்து ஹர்ட் பண்ணிடுவாங்க. இல்லை இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் உனக்கு நீ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுவே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே நம்மளை வந்து திடப்படுத்தி கொண்டு நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டராக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அடுத்தது இயேசுவின் இடத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஏசாயா 53:7 நம்ம வாசிச்சோம்ல, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் வந்து ஒரு வார்த்தையும் அவர் வந்து பேசாமல் அதை சகித்து கொண்டு வந்தார். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடனே ஒரு முறுமுறுப்பு, நான் இதெல்லாம் செஞ்சேன் ஆண்டவருக்காக, இதெல்லாம் செஞ்சேன், எனக்கு ஒன்றுமே தரலாம் ஆண்டவர், எனக்கு இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முறுமுறுத்து அவருக்கு விரோதமாக வந்து நம்ம பேசுகிறதுக்கு சற்றாகிலும் நம்ம வந்து தயங்கவே மாட்டோம். உடனே அவரை பற்றி நம்ம வந்து பேசிடுவோம். ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணேன், எனக்கு நீங்கள் ஒன்றுமே தரல அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து அவசரமாக நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம வந்து பேசிடுறோம். அது மாதிரி மற்றவர்களிடத்துல நம்ம வந்து ஒரு சாட்சினா நம்ம சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். அதெல்லாம் நமக்கு வந்து மறந்து போயிடும். ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம போய் சொல்கிறோம், எனக்கு இந்த கஷ்டம், நீ ஜோம் பண்ணிக்கோ, சரியா ஜோம் பண்ணிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. அந்த சிஸ்டர் ஜோம் பண்ணுவாங்களா? சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்ம வந்து ஏதோ யார்ட்டையோ வந்து போய் சொல்லும்போது, அப்பாடா இவளுக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்படி அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்காம நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கஷ்டத்தை வந்து சொல்லிடுறோம். எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, இதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, என்ன உங்கள் ப்ரேயரில் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம வந்து சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கும் வந்து நம்ம வந்து யோசித்து நம்ம தகுதியான அந்த ஊழியக்காரர்கள் இடத்துல சொல்லலாம். நம்ம எல்லாருக்கிட்டையும் அதை சொல்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியாது மற்றவர்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தம்முடைய வாயை அவர் திறக்காமல் அதெல்லாம் சகித்து கொண்டிருந்தாரோ அதுபோல் நம்மளும் வந்து சகித்து கொள்ளணும். ஒரு நாளில் ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துவார். அவர் அந்த நெருக்கத்திலேருந்து நமக்கு விசாலத்தை கொடுக்கும்போது நம்ம தாராளமாக எல்லாட்டையும் சொல்லலாம், நான் இப்படி ஒரு நெருக்கத்தில் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாட்சி சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த 4 குவாலிட்டிஸ் நம்ம வந்து பார்த்தோம். சரி, நான் இவ்வளோ நெருக்கப்படுறேன், எனக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், எனக்கு ஆண்டவர் என்ன தான் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சு கொண்டிருக்கலாம். சங்கீதம் 9:9 வாசிக்கலாமா? அவர் வந்து 5 காரியமாக நமக்கு இருக்கிறார். அதை ஃபாஸ்ட்டாக நான் வந்து சொல்லி முடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலமா? இப்போ நீங்கள் நெருக்கப்படுகிற காலத்தில் இருக்கிறீங்களா? அவரே நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். அவரே நமக்கு எல்லாமுமா இருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு தஞ்சமாக ஒரு நபரையோ யாரையோ தேடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வசனத்தை நம்ம பிடிச்சுக்கொள்ளணும். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு தஞ்சம், நான் எங்கே போவேன், உங்களை விட்டால் நான் யார் இடத்துல போவேன் அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல நம்ம போகும்போது அவர் நமக்கு தஞ்சமாக இருப்பார். செகண்ட், அவர் என்னவா இருப்பார் நமக்கு? ஏசாயா 25:4 வாசிக்கலாமா? ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் என்னவா இருக்கிறார்? திடனாக இருக்கிறார். இது இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு, ஸ்ட்ரென்த் டு த நீடி இன் டைம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்ட்ரென்த் டு த நீடி இன் டைம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். அவர் நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறார். நம்ம தான் ஒரு நீடி பீப்புள் இல்லை, நம்ம தான் வந்து நெருக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறோம். நமக்கு அந்த நேரத்தில் அவர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாக இருக்கிறார். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து தாவீதுக்கு நம்ம வந்து பார்த்தோம். அவன் வந்து கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அது மாதிரி நம்முடைய பலன், நம்முடைய திடன் வந்து இயேசுவாக இருக்கிறார். அதனால் அவர் நமக்கு திடனாக இருக்கிறார். முதலாவது தஞ்சமாக இருப்பார், ரெண்டாவதாக திடனாக இருப்பார், மூன்றாவதாக என்னவா இருக்கிறார்? எரேமியா 16:19. எரேமியா 16:19. பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே. இது ஆண்டவரோட ஒரு பெயர்னு நம்ம சொல்லலாம். நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமான கர்த்தர். நம்ம நெருக்கப்படுகிற நாளில் நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ஏதாவது ஒரு தேவை, ஏதோ ஒரு பணம் எடுக்கணும் அப்படின்னா பேங்க்கு போவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி நம்ம நெருக்கப்படுகிற நாளில் எங்கே போகணும்? அவர் இடத்துல போகணும். அவர் தான் நமக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
மூன்றாவதாக அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன். சரி, எல்லாம் எனக்கு அவர் அடைக்கலமாக இருந்தார், தஞ்சமாக இருந்தார், புகலிடம், கேடகம் எல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டோம். நம்ம நெருக்கத்தில் இருக்கோம்ல, அப்போ அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலையை அவர் கொடுக்கணும். அது எங்கே இருக்குன்னு வாசிக்கலாமா? ஏசாயா 58:6. ஏசாயா 58:6 வாசிக்கலாமா? போதும். நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். அப்போ அது அவரோட ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நெருக்கத்தில் நம்ம இருக்கோமா, நான் உனக்கு தஞ்சமாக இருப்பேன், ஆறுதலாக இருப்பேன், அடைக்கலமாக இருப்பேன், அதெல்லாம் ஃபைன். அந்த நெருக்கத்துலேருந்து ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கவே முடியும். யாராலையும் நமக்கு வந்து ஒரு விடுதலையை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய நெருக்கத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு நெருக்கம்னா ஆண்டவர் இடத்துல போகிறது எல்லாமே ஓகே ஃபைன். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து திரும்ப ஒரு தடவை அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி அதை வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேட் ஆகிட்டே போயிடுது. நம்ம விசுவாசம் வந்து ஒவ்வொரு நாள் நம்ம சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரோட ஆலயத்துக்கு வரும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தோடு போகிறோம். திரும்ப வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அது மங்கி போயிடுது. ஆனால் நம்ம ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே எனக்கு இதில் ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். லாஸ்ட்டாக 5வது என்ன கொடுப்பார்? சங்கீதம் 118:5 வாசிக்கலாமா? சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அவர் நம்ம நெருக்கத்தை கேட்டு தஞ்சமாக இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, திடனாக இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, அடைக்கலமாக இருக்கிறது மாத்திரம் அல்ல, விடுதலை பண்ணுகிறவர் மாத்திரம் இல்லையா, அவர் நம்மை விசாலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை வந்து ஒரு உயர்ந்த கண்மலையில் அவர் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். எப்படி அந்த மனாசையை நம்ம பார்க்கலாம். அவன் வந்து தகுதியே இல்லாத ஒரு பாத்திரம், அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு அவன் வந்து கெஞ்சி கேட்கும் போது கூட ஆண்டவர் திரும்ப அவனோட ஸ்தானத்தில் அந்த ராஜ்யத்தை அவனுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆண்டவர் வந்து நம்மை கேட்டொருளி அவர் நம்மை விசாலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யோனா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம நிறைய பேர் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கேட்டு வளர்ந்துருப்போம். நிறைய பேர் நீங்கள் வந்து புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த யோனா தீர்க்கதரிசி வந்து யார்? ஒரு இடத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் போயிட்டு என்னாச்சு, அவர் வந்து ஆண்டவர் சொன்ன பட்டணத்தை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டார். தர்ஷீஷ்ங்கிற இடத்துக்கு கப்பல் ஏறி அங்கே போயிட்டார். அப்புறம் எல்லாம் தெரியும், அந்த ஸ்ட்ராம்லாம் வந்துச்சு. ரொம்ப வந்து அப்படியே காற்று வந்து பெருங்காற்று வீசினோடனே மனுஷர்கள் எல்லாரும் அவனை தூக்கி கடலுக்குள்ளே உள்ளே போட்டாங்க. ஸோ இந்த டைமில் இந்த யோனா வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான்? அவன் வந்து தூங்கிட்டு தானே இருந்தான், ஜாலியாக இருந்தான். சரி, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நம்ம போகல அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வேறு இடத்துக்கு கப்பல் ஏறி போயிட்டான். அங்கே அவனை கடலில் தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த யோனா வந்து பரலோகத்தில் இப்போ யோனா இருக்கார்ல. அப்போ அந்த யோனா கிட்டேயும் வந்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. யோனா நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு? ஏன்னா யோனா வந்து அவ்வளோ நேரம் ஜோம் பண்ணல. கப்பலில் இருக்கும்போது காற்று அடிச்சிச்சு, புயல் அடிச்சிச்சு, அப்போல்லாம் வந்து இந்த மனுஷன் ஜோம் பண்ணவே இல்லை. அப்போவே ஜோம் பண்ணியிருக்கலாம்ல, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அங்கேயே போகிறேன், நினிவேக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணியிருக்கலாம். அப்போ ஜோம் பண்ணல. சீட்டு யோனாவின் மேல் விழுந்தது, அப்போவும் ஜோம் பண்ணல. நம்ம மேலே ஒருத்தர் சீட்டு போட்டு இவன் தான் இதுக்கு காரணம்னு சொன்னால் விடுவோமா சும்மா? விட மாட்டோம்ல. ஐயோ நான் அதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ கூட இவன் தைரியமாக சொல்கிறான், ஆமாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லி அப்போ கூட ஜோம் பண்ணல. ஆண்டவரே எல்லாரும் என்னை கை காட்டுறாங்க, என்னை எப்படியா எஸ்கேப் பண்ணி விடுங்கன்னா அது ஜோம் பண்ணியிருக்கலாம். அதையும் பண்ணல. என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து ஈஸியாக வந்து சொல்லியாச்சு. இது வரைக்கும் இந்த யோனாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாம் அப்படி டேக் இட் ஈஸியாக இந்த யோனாக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த கடலுக்குள்ளே போனோடனே இந்த மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். மீன் வந்து யோனாவை விழுங்கிருச்சு. உள்ளே போன மனுஷன் ஏன் ஜோம் பண்ணார்? இது வந்து உங்களுக்கு வைக்கப்பட்ட கேள்வி. யாராவது ஆன்சர் பண்ணுறீங்களா? அவ்வளோ நேரம் ஜோம் பண்ணல யோனா. உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சரி, அவன் வந்து உள்ளே போனோடனே ஜெபம் பண்ணான். இரவு பகல் 3 நாள் அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்தான். உள்ளே போனோடனே ஏன் இந்த மனுஷன் ஜோம் பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உள்ளே போகும்போது அங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. எல்லா குடல் போகுது, அந்த மீனோட முள் இருக்குது, எல்லாம் இருக்குது, அப்படியே எல்லாம் கொலன்னு இருக்குது. அந்த இடத்துல சரி கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா
இந்த ஆசிட்ஸ் இருக்குல்ல, அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே சுரக்கிற அந்த அமிலங்கள் வந்து அது ஒவ்வொரு தடவை அப்படியே ஃப்ளஷ் பண்ணிட்டு வருமா. ஏன்னா இந்த மீன் சாப்பிட்ட உணவெல்லாம் அது செரித்து அதை அப்படியே க்ரஷ் பண்ணிடுமா. அதனால் இந்த யோனா ஓடி போய் அந்த ஸ்கின் இருக்கும்ல, அந்த மீனோட அந்த தோல் அதில் போய் ஒட்டிடுவாராம். ஏன்னா அந்த ஆசிட் கொஞ்சம் பட்டால் கூட அவ்வளோதான், இவனை அப்படியே க்ரஷ் பண்ணி அப்படியே உருக்கி அது கொண்டு போயிடும். அதனால் அப்படி ஓடி போய் ஒளிந்திக்குவாராம். ஸோ அப்படி வந்து ஒரு நாளைக்கு நிறைய தடவை அந்த ஆசிட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு தடையும் அங்கே போய் நின்று இவனுக்கு வந்து முடியல. அப்போ தான் வந்து இவ்வளோ நெருக்கப்படும் போது தான் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், ஆண்டவரை நோக்கி வந்து ஜெபம் பண்ணுறான். அப்படி வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து போகாமல் ஃபஸ்ட்டே வந்து ஆண்டவர் இடத்துல நம்ம வந்து சரண்டர் ஆயிடணும். அந்த ஆசிட் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 3 நாள் ஜெபம் பண்ணி வெளியே வந்து அது வாமிட் பண்ணி எதுக்கு இவ்வளோ வந்து அவன் வந்து கஷ்டப்பட்டான். ஸோ அதனால தான் அப்போ வந்து அவன் வந்து சொல்லுவான், கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அந்த நேரத்தில் தான் அந்த ஜெபத்தை அவன் பண்ணுவான். ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளோ அன்புள்ளவர், எவ்வளோ இரக்கமுள்ளவர். இப்படி ஒரு மனுஷனை கூட அந்த ஜெபத்தையும் அவர் கேட்டு அவனை வெளியே கொண்டு வந்தார். இப்படிலாம் இருந்தால் நம்மலாம் வந்து நீ அங்கே கடை, நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் அந்த ஆண்டவர் வந்து அவ்வளோ அன்பான தேவன். நம்ம கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. சரி இப்போவாது இவன் ஜெபம் பண்ணுவானா, இப்போவாது கேட்பானா, இந்த நெருக்கத்துலேருந்து என்னை விடுவிச்சிருங்கன்னு கேட்பானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெயிட் பண்ணி காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம வந்து நம்ம நெருக்கமான சூழ்நிலையில் உடனே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆண்டவர் தான் ஞாபகம் வரணும். ஆண்டவரே இந்த நெருக்கத்துலேருந்து என்னை வந்து தப்புவீங்க, நான் எந்த மனுஷன்கிட்டையும் போக மாட்டேன், என்னோடய வாயை நான் திறக்காமல் வந்து இந்த சூழ்நிலையை நான் கடந்து செல்ல எனக்கு உதவி செய்யுங்க, நான் கர்த்தருக்குள்ளே என்னை திடப்படுத்திக்குள்ளே எனக்கு உதவி செய்யுங்க, நான் மனத்தாழ்மையாக அந்த மனசையை போல் என்னை தாழ்த்த உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நம்ம அந்த கேட்ட சத்தியத்துக்காக ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிப்போமா. அன்பு தகப்பனே அப்பா, நாங்கள் இந்த கேட்ட வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டொருளி என்னை விசாலத்தில் வைத்தார் என்று நாங்கள் வாசித்தோமே. அப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரை, நெருக்கப்பட்ட தாவீதிற்கு அப்பா நீங்கள் இறக்க செஞ்சீங்க தகப்பனே. அப்பா, நெருக்கப்பட்ட மனாசேயை அப்பா நீங்கள் தூக்கி எடுத்து திரும்ப அவனோட ஸ்தானத்தில் ராஜாவாய் மாற்றினீங்க கர்த்தாவே. அப்பா, நெருக்கப்பட்ட பவுலுக்கு அப்பா பெரிய ஒரு ஸ்தானத்தை பரலோகத்தில் நீங்கள் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, நீரும் அப்பா எங்களுக்காக அப்பா நீரும் நெருக்கப்பட்டீரப்பா, நீரும் எங்களுக்காக பெட்கப்பட்டீரப்பா, அந்த அன்பிற்காக நன்றி தகப்பனே. அப்பா, அது போல ஆண்டவரே நீர் அப்பா இந்த நெருக்கப்படுகிற காலங்களில் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர், எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா, இந்த நெருக்கப்படுகிற காலங்களில் நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா, எங்களை விசாலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. அப்பா, இன்னும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் அப்பா எல்லா பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேனே, எல்லாரும் மனுஷர் என்னை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று தவித்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நெருக்கத்தில் இருந்து அப்பா ஒரு பெரிய விசாலத்தை அப்பா நீர் அவங்களுக்காக வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, எனக்கு காசே இல்லை, எந்த ஒரு ஐஸ்வர்யத்தையும் நான் சம்பாதிக்கவே இல்லையே, நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கேனே, நான் எப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவேன் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற தேவன் அப்பா. எங்களோட கையின் பிரயாசமோ எங்களோட முயற்சியோ அப்பா அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் தருகிற தேவன் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த பண கஷ்டத்திலிருந்து அப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல விசாலத்தை நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா, நன்றி சுவாமி. அப்பா, மனுஷர் நிமித்தம், மனுஷர்கள் பேசின வார்த்தைகளின் நிமித்தம் அப்பா காயப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நான் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, மன முறிவு அடைவதில்லை என்று நாங்கள் வாசித்தோமே அப்பா. மன முறிவு அடையாதபடி, ஒடுங்கி போகாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே எங்களை நாங்கள் திடப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களோட நம்பிக்கை, தைரியம், திடன் எல்லாம் நீராக இருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் நெருக்கப்பட்டும் அப்பா உம்முடைய வாயை நீர் திறக்கவே இல்லை சுவாமி. அப்பா, அப்படிப்பட்ட ஒரு அடக்கத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. நெருக்கப்படுகிற காலங்களில் உமக்கு காத்திருக்க அப்பா, உம்மோடு நேரத்தை நாங்கள் செலவிட, உம்மோடு சஞ்சரிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க சுவாமி. அப்பா, நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி சுவாமி. அப்பா, எங்களோட தேவைகள்
காரியங்கள் ஒவ்வொன்றையும் சந்திங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளுக்காக அப்பா இவங்க எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் நிறைவாய் மாற்றி கொடுங்க கர்த்தாவே. அப்பா அவங்களோட வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதில் குறைவை காண மாட்டீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அது போல் ஆண்டவரே அவர்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதில் குறைவே இருக்கக்கூடாது ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டபடி அப்பா எந்த நன்மையும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் அப்பா வாழ்ந்திருக்க செய்யுங்க கர்த்தாவே, வாழ்ந்திருக்க செய்யுங்க அப்பா. ஆண்டவரே வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. திருமணம் ஆகாத இருக்கிறவர்களுக்கு நல்ல திருமண காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல குழந்தைகளை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா அப்படி ஆண்டவரே கடன் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு நல்ல அப்பா ஒரு விடுதலை அப்பா கொடுங்க ஏசப்பா. சீக்கிரத்தில் அந்த கடன் எல்லாவற்றையும் கட்டி முடிக்க நல்ல திராணியை கொடுங்க சுவாமி. அப்பா வீடு இல்லாதவர்களுக்கு அப்பா நீங்கள் வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. நல்ல நிலங்களை வாங்கவும் அணிமணிகளை வாங்கவும் அப்பா அவங்களுக்கு கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா அவங்க கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க அப்பா. வேலை ஸ்தலத்தில் உள்ள எல்லா காரியங்கள் நெருக்கங்களை நீக்கி போடுங்க கர்த்தாவே. அப்பா எங்களை வேலை கொள்ளுகிறவர்கள் கண்களில் எங்களுக்கு தயவையும் இரக்கத்தையும் கொடுங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே நாங்களும் எங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு இரக்கத்தை நாங்கள் காண்பிக்கவும் உம்முடைய அன்பை காட்டவும் அப்பா எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க கர்த்தாவே. அப்பா சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த நெருக்கத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க சுவாமி, கொடுங்க அப்பா. ஆண்டவரே நீர் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்களே, உம்மை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்களே கர்த்தாவே. அப்பா இன்றைக்கு ஒரு விசாலத்தை அப்பா அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளிலும் அப்பா சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் பரிபூர்ண சுகத்தையும் நீங்கள் கொடுத்து விட்டதற்காக நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இன்னும் கட்டுண்டவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்காக கடினமான வேலை செய்கிறவர்களுக்காக தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்காக அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்காக விதவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அப்பா. எளியவனுக்கு நீர் திடனா இருக்கிறீங்க கர்த்தாவே. நெருக்கப்படுகிற காலங்களில் நீர் தஞ்சமா இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அவங்கள விசாரிக்கிற தேவனா இருக்கிறீங்க, அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களையும் அப்பா நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் வீட்டின் மேலேயும் எங்கள் பொருட்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் எல்லார் மேலேயும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெயம் எடுக்கிறோம். சத்துரு கண்ணமிட்டு விடாதபடிக்கு அப்பா நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, வேலை அழைத்து கொள்ளுங்க சுவாமி. பிசாசின் போராட்டங்களில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எல்லா வீட்டிலிருந்தும் இந்த பிசாசுகள் எல்லாம் ஓடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களிடத்துல பிசாசிற்கு இடம் இல்லையே கர்த்தாவே, நாங்கள் உம்முடையவர்களே, நாங்கள் உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே. அப்பா நீர் எங்களை விலைக்கரையமாய் வாங்கி இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா அந்த பிசாசுகள் எல்லாம் எங்கள் எல்லையை விட்டு துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஆண்டவரே நீர் அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுங்க கர்த்தாவே. அப்பா அது மாத்திரம் இல்லை, எங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆவிக்குரிய நெருக்கத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபம் பண்ண முடியாமல் வேதம் வாசிக்க முடியாமல் இருக்கிற நெருக்கங்களை நீக்கி போடுங்க கர்த்தாவே. இன்றைக்கு அப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க கர்த்தாவே. இன்னும் அநேக நேரம் அப்பா உம்மோடு நாங்கள் நேரத்தை செலவிட அப்பா இன்னும் ஜெபிக்கிற நல்ல ஜெப ஆவியை எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. அநேக ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பிணைப்பட்டு அப்பா ஆத்துமாக்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. ஒரு நாளில் நாங்கள் உண்மை சந்திக்கும் போது வெறும் கையாய் நாங்கள் நிற்காம அப்பா ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு நாங்கள் வந்து அப்பா உண்மை தரிசிக்க அப்பா நீங்கள் பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று இல்லாத படிக்கு அப்பா நீர் அப்பா எங்கள் மேலே வைத்திருக்கிற சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. அப்பா அப்பா எங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுங்க, பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுங்க அப்பா. பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாய் நாங்கள் இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஏதாகிலும் ஒரு சிறிய காரியத்தை ஆகிலும் உமக்கென்று நாங்கள் செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. அப்படியே எங்கள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஊழியத்தின் மூலமாக தொடப்பட்டவர்களுக்காக, ஞான ஸ்நானம் எடுத்தவர்களுக்காக, வேதாகமத்தை வாங்கினவர்களுக்காக, ஒரு முறையாவது வந்தவர்களுக்காக, இந்த ஊழியத்தை ஜெபத்தினால் தாங்குகிறவர்களுக்காக, காணிக்கையினால் தாங்குகிறவர்களுக்காக அப்பா அவங்களோட
அவங்களோட குறைவில் அவங்க இந்த தாங்கி கொண்டு இருக்கிறாங்களே அப்பா, 1000 மடங்கு அப்பா நீங்கள் அவங்களுக்கு திரும்ப கொடுத்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, அவங்க இந்த ஊழியத்தில் அப்பா காட்டுகிற ஒவ்வொரு அன்பின் நிமித்தம் அப்பா அவங்கள ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா, அதுபோல எங்களுக்கு அவர்கள் காட்டுகிற அந்த அன்பை அப்பா நீர் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. அப்பா, உம்மிடத்தில் அவர்கள் அன்பு காட்டுகிறார்களே அப்பா ஆண்டவரே, அப்பா அவங்களை கண்ணோக்கி பாருங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வாங்க சுவாமி, தேவையுள்ள ஜனங்களை கொண்டு வாங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே, அப்பா நீர் முன்குறித்திருக்கிறவர்களை கொண்டு வாங்க சுவாமி. அப்பா இன்னும் அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க அப்பா. எல்லாரையும், எல்லா குடும்பத்தையும் அப்பா இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். அற்ப பிரயோஜனமான ஊழியக்காரரை எங்கள் கடமை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம் சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆராதனை இயேசுவே.